أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்ற அந்த கிரந்தத்திலிருந்து இறுதி பகுதியாகிய கிதாபு தௌஹீதை தொடர்ந்து நாம் பல வகுப்புகளிலே படித்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றும் அந்த கிதாபு தௌஹீதிலிருந்து சில பாடங்களை பார்ப்போம். சென்ற அமர்விலே பாபு கௌலில்லாஹி தஆலா வகான அல்லாஹு ஸமீஅன் பஸீரா, அல்லாஹு தஆலா நன்கு கேட்பவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கிறான். அல்லாஹுடைய அழகிய தன்மைகளில் பண்புகளில் ஒன்று கேட்பதும் பார்ப்பதும். இதை பற்றிய விளக்கங்களை ஒரு ஹதீஸிலிருந்து சென்ற அமர்விலே நாம் பார்த்தோம். குர்ஆனுடைய வசனங்கள் சிலவற்றை பார்த்தோம், ஹதீஸிலிருந்து சிலவற்றை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று ஒரு ஹதீஸை நாம் பார்க்க இருக்கிறோம். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். ஃபகுன்னா இதா அலௌனா கப்பர்னா, உயரமான இடங்களில் நாங்கள் செல்லும் போது அல்லது உயரமான இடத்திற்கு நாங்கள் ஏறும்போது, அப்போ பாலைவனத்திலே பயணம் செய்யும் போது, அப்போது நாம் இப்போது இருக்கின்ற இந்த ரோடு அமைப்பை போன்று கிடையாது. இவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு கூட அந்த மேடு பள்ளம் என்பது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதுவும் அந்த காலத்திலே பாலைவனங்களை கடந்து சென்று மலைப்பகுதிகளிலே பயணம் செய்யும் போது மேடு பள்ளம் மலை ஏறுவது இறங்குவது என்று இருக்கும். அப்படி உயரமான இடத்திற்கு நாங்கள் ஏறினால் கப்பர்னா, அல்லாஹு அக்பர் என்று கூறுவோம். ஃபகால இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், அப்படி சஹாபாக்கள் தக்பீர் சொல்லும்போது கொஞ்சம் சப்தமிட்டு சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டு சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நடுத்தரமாக சொல்லுங்கள், அமைதியாக சொல்லுங்கள். فإنكم لا تدعون أصم ولا غائبا, நீங்கள் ஒரு செவிடனை அழைக்கவில்லை. நீங்கள் பிரார்த்திப்பது ஒரு செவிடனிடத்தில் அல்ல. வலா காயிபன், உங்களை விட்டு தூரமாக இருக்கின்ற, உங்களுக்கு மறைவாக இருக்கின்ற ஒருவனை நீங்கள் அழைக்கவில்லை, அவரிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்கவில்லை. ததுஊன ஸமீஅன் பஸீரன் கரீபா, நீங்கள் அழைப்பது யாரை தெரியுமா? நீங்கள் பிரார்த்திப்பது யாரை தெரியுமா? நீங்கள் புகழ்வது யாரை தெரியுமா? நன்கு கேட்கக்கூடிய, உற்று நோக்கக்கூடிய, உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவனைத்தான், அல்லாஹுவை. அப்ப அல்லாஹுவை அவனுடைய அழகிய பெயர்களை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட தன்மை உடையவனை நீங்கள் அழைக்கிறீர்கள்.
அப்ப அல்லாஹ் என்றும் அழைக்கலாம். குல் இதுல்லாஹ் அவ் இதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நீங்கள் அல்லாஹ் என்று சொன்னாலும் அவன்தான், நீங்கள் ரஹ்மான் ரஹீம் சமீ கரீப் முஜீப் என்று சொன்னாலும் அவன்தான். இப்போது இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே அங்கே யார் இருக்கிறார்கள்? இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபியாகிய அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தனது மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று யாருக்கும் தெரியாமல், தனது அருகில் உள்ளவருக்கு கூட கேட்காம இந்த விதத்திலே தனது மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சும்ம தஅலைய, சஹாபாக்களுக்கு தோழர்களுக்கு அறிவுரை கூறிவிட்டு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மூசா அஷ்அரி அவர்களுக்கு அருகிலே வந்தபோது ஃபகால லி யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், இவங்களுடைய அசல் பேர் அப்துல்லா, அபு மூசா என்பது குன்யா. அப்துல்லாஹுவே, குல் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இவருடைய மனதிற்குள் அதைத்தான் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு கைஸே, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல். ஃபஇன்னஹா கன்ஸுன் மின் குனூஸில் ஜன்னah, அது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் கஜானாக்களில் உள்ள ஒரு கஜானாவாகும். சொர்க்க கஜானாக்களில் இருந்து, சொர்க்கத்தின் செல்வங்களில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செல்வமாகும். புரியுதுங்களா? இப்ப இது ஹதீஸ். இப்ப அந்த ஹதீஸுக்குள்ள விளக்கத்தை நாம் பார்ப்போம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்றால், இதே சஹீஹுல் புகாரியிலே கிதாபுல் ஜிஹாதிலே, அதுபோன்று தாவாத்துடைய பிரார்த்தனைகளுடைய பாடத்திலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்வான பகுதியில் இறங்கினால் அல்லது தாழ்வான பகுதியிலே இறங்கினால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வார்கள். உயரமான இடத்திற்கு ஏறினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். இப்போதும் நாம் நமது கார்களிலோ பைக்குகளிலோ சைக்கிள்களிலோ செல்லும் போதும் அல்லது பஸ்களிலே சென்றாலும் இதே சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும். உயரமான இடத்திலே ஏறினால் கொஞ்சம் உயரமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, இறங்கும் போது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது. அதுபோன்று லிஃப்ட்டுகளிலும் கூட, லிஃப்ட்டுகளிலே மேலே செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, கீழே இறங்கும்போது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது. விமானங்களில் பயணித்தாலும் விமானம் டேக் ஆஃப் மேலே உயர்க்கும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, தரை இறங்கும் போது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது. இந்த சுன்னத்தை பின்பற்றி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றி நாம் செய்கிற ஒரு வணக்கம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்ப இங்கே ஒரு விளக்கம் என்னவென்றால், மேலே ஏறும்போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, கீழே இறங்கும் போது சுப்ஹானல்லாஹ். இதற்கு என்ன தாத்பரியம், ஹிக்மத் என்ன? இப்ப மேலே நாம் ஏறும்போது அல்லாஹு அக்பர் என்று கூறி அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய அந்த பெருமையை நாம் உள்ளத்திலே கொண்டு வருகிறோம். அதாவது மேலே போகும் பொழுது நம்ம மேலே போறோம். இப்ப உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இன்னும் நல்ல தெளிவா கண்ணுக்கு தெரியும். இப்ப நீங்க தரையிலிருந்து இப்படி பார்க்கறதுக்கும் ஒரு மலை மேல இருந்து பார்க்கறதுக்கும், இப்ப இன்னும் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப விமானத்துல நீங்க ஏறி பறந்து போய் மேலே போயிட்டு இருக்கும் பொழுது, அப்ப கண்ணாடியிலிருந்து ஜன்னல் வழியா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்க மேகங்களை பார்க்கலாம், ஆகாயத்தை பார்க்கலாம். அப்ப அல்லாஹுடைய வல்லமையை அதிகம் நாம் பார்ப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது மேலே செல்லும் பொழுது. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய வல்லமைகளை போற்றி புகழ்ந்து அல்லாஹ் அக்பர், நாம் பார்க்கக்கூடிய இந்த அத்தாட்சிகள், இவ்வளவு பெரிய அத்தாட்சிகள், இவற்றை படைத்த அல்லாஹுவோ இவற்றை விட மிகப்பெரியவன் என்று அல்லாஹுடைய அந்த மகத்துவத்தை, வல்லமையை நம்மில் கொண்டு வருவது. ஆக மேலே ஏறும்போது அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹுடைய வல்லமையை கொண்டு வந்து இதைவிட அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற உணர்வை கொண்டு வருவதற்காக அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அடுத்து கீழே இறங்கும்போது
அப்ப இந்த இறங்குதல் என்பது இறங்குதல். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அப்போது நாம் தஸ்பீஹ் செய்கிறோம். எப்படி? அல்லாஹ்வுடைய பண்பு மிக உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய பண்பு மிக உயர்ந்தது. அவன் எல்லா படைப்பினங்களுக்கும் மேலே இருக்கிறான். கீழே இறங்குதல், கீழே இருத்தல் என்ற தன்மையிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப இதுவும் ஒரு பெரிய ஆதாரம். அதாவது அல்லாஹு தஆலா எங்கும் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான், வானத்திலும் இருக்கிறான், எங்கும் நிறைந்து இருக்கிறான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இதிலே மறுப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளமையால் அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான். அவனுடைய பார்வையும் ஆற்றலும் அவனுடைய சிஃபத்துகளும் தான் படைப்புகளை சூழ்ந்திருக்கின்றன. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் இப்படி கத்தி கூப்பிடாதீர்கள், கத்தி அழைக்க வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், மென்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் சப்தங்களை உயர்த்தி உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள், அதற்கு அவசியமில்லை. ஏனென்றால் நீங்கள் யாரை தக்பீரை கொண்டு தஸ்பீஹை கொண்டு புகழ்கிறீர்களோ அவன் சமீஉன் பஸீருன் கரீப், அவன் நன்கு கேட்கக்கூடியவன், உற்று நோக்கக்கூடியவன், மிக அருகாமையில் இருக்கிறான். அவன் எப்படி சப்தமிட்டு நீங்கள் கூறினால் கேட்பானோ அதுபோன்று நீங்கள் மென்மையாக கூறினாலும் அவன் கேட்பான். எவ்வளவுதான் நீங்கள் மென்மையாக கூறினாலும் சப்தம் தாழ்த்தி சொன்னாலும் அது அவனுக்கு தெரியும். எப்படி பெரிய பொருட்களை அவன் பார்க்கிறானோ அதுபோன்று சிறிய சிறிய வஸ்துக்களையும் அவன் பார்க்கிறான். நாம் சென்ற வாரம் சொல்லும் பொழுது சலஃபுகளுடைய ஒரு கூற்றை உங்களுக்கு பதிவு செய்தோம். அல்லாஹு தஆலா கடுமையான இருளிலே ஒரு கருப்பு பாறையிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு கருப்பு எறும்பை பார்க்கிறான். அந்த கருப்பு எறும்பின் அசைவில் ஏற்படக்கூடிய அந்த சப்தத்தையும் அவன் கேட்கிறான். அந்த கருப்பு எறும்பு அதற்கென்று உள்ள அதனுடைய உள்ளத்திலும் அறிவிலும் அது எதை யோசிக்கிறது என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். அது இடத்தில் எதை முறையிடுகிறதோ அதையும் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட விசாலமான அந்த கேட்கும் ஆற்றலும் பார்க்கும் ஆற்றலும் உடையவன் தான் நீங்கள் அழைக்கக்கூடிய ரப்பு. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது. இப்ப நம்ம இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அவர்கள் தஸ்பீஹ் செய்ததை சொல்லும் பொழுது ஃபஇன்னகும் லா ததுஊன, துஆ என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். கவனமாக கேளுங்கள், திக்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. புரியுதா? அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை என்ன? துஆ. அப்ப இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா? அதாவது சஹாபாக்கள் சொன்னது என்ன? திக்ர். அல்லாஹ் அக்பர் என்பது, சுப்ஹானல்லாஹ் என்பது திக்ர் சொல்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் நீங்கள் திக்ர் செய்கிறீர்கள் என்ற வார்த்தையை சொல்லல, நீங்கள் துஆ செய்கிறீர்கள், அழைக்கிறீர்கள், பிரார்த்திக்கிறீர்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். புரியுதா? இதை ரொம்ப தெளிவா நல்ல மனசுல பதிகிற மாதிரி புரிய வச்சு கொள்ளுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், வாய் திறந்து மனதில் உள்ள தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பதைத்தான் துஆ என்று புரிந்து வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை யாசகம் கேட்கிறோம் அல்லவா? இந்த இப்படி கேட்பதை மட்டுமே துஆ என்று புரிந்து வைத்திருக்கிறோம். இது தப்பு. கேட்பது துஆவில் ஒரு வகை. துஆ என்பது அது ஒரு பட்டியல் இருக்கிறது. துஆவிலே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் ஒரு வகை அல்லாஹ்விடத்திலே நமது தேவைகளை வாய் விட்டு கேட்பது. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவையை கொடு, யா அல்லாஹ் என்னை இந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று கேட்பது அந்த துஆவுடைய வகைகளில் ஒன்று.
அப்படின்னா என்ன அர்த்தம் அதற்கு? துஆ என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு விசாலமான கருத்துடைய ஒன்று, அது பெரிய பட்டியலுடைய ஒரு தொகுப்பு. அது நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு மட்டும் இருக்கிறீர்கள். இது அல்லாஹ்விடத்திலே திக்ராகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, துஆவாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி? நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ்வே நீ எனக்கு கொடுத்த வெளிப்படையான மறைமுகமான நிஅமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்தி உன்னை புகழ்கிறேன். நீ எனக்கு அந்த நிஅமத்தை அதிகப்படுத்தி கொடு. நீங்கள் சொல்லாமல் அவனை புகழ்வதை கொண்டு இதை சொல்கிறீர்கள். உங்க மனசுல அப்படி நியத்து இல்லைனாலும் கூட இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்கு இதுதான் அர்த்தம். நீங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே, யா அல்லாஹ் உன்னை நான் புகழ்கிறேன். அல்லாஹ்வை எதற்காக புகழ்கிறோம்? அவன் நமக்கு ஈமானை கொடுத்தான், இஸ்லாமை கொடுத்தான், தௌஃபீகை கொடுத்திருக்கிறான், ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், மனைவியை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை புகழ்கிறோம். அப்ப அல்லாஹ்வை புகழும் போது அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு அங்கே நன்றி செலுத்தப்படும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நான் உனக்கு அதிகப்படுத்தி தருவேன். அப்ப நாம் கேட்டால் கூட சில விஷயங்களை விட்டு விடுவோம், மறந்து. அல்லாஹு தஆலா நாம் கேட்காமலேயே நாம் விட்டதையும் கொடுப்பான், நமது மனதில் இருக்கக்கூடிய தேவைகளையும் கொடுப்பான். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் துஆ கேட்பதற்கே நேரமில்லாத அளவிற்கு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்களோ, எப்படி அவர் ரெகுலரா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார், குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் அதிகம் செலவழித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த அளவிற்கு? தனியா கையேந்தி துஆ கேட்கக்கூடிய அளவிற்கு அவரால் நேரம் கொடுக்க முடியல, குர்ஆன் ஓதுறதுல நேரம் கொடுக்கிறதுனால. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, எப்படி மன் ஷகலஹுல் குர்ஆனு அன் மஸ்அலதி, என்னிடத்தில் யாசகம் கேட்பதை விட அதிகமாக யாரை குர்ஆன் அதை ஓதுவதிலே ஈடுபடுத்தி வைத்திருக்கிறதோ அவருக்கு என்னிடத்தில் கேட்பவருக்கு கொடுப்பதை விட சிறந்ததை கொடுப்பேன். அல்லாஹு அக்பர். புரியுதுங்களா? விளங்குதுங்களா இல்லையா? அல்லாஹு அக்பர். அப்ப குர்ஆன் ஓதும் போது நம்ம தனியா துஆ கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்கலையேன்னு கவலைப்பட தேவையில்லை. நம்ம குர்ஆன் ஓதும் போது அதுக்குள்ளாக துஆ வந்து விடுகிறது. புரியுதா? அப்ப அல்லாஹு தஆலா தனித்து துஆ கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட குர்ஆன் அதிகம் ஓதுபவர்களுக்கு அதை விட சிறந்ததை கொடுத்து விடுகிறான். அப்ப அதே போலதான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஒரு திக்ராக இருப்பது போன்று அது ஒரு துஆவாகவும் இருக்கிறது. அதே போல சுப்ஹானல்லாஹ் என்பதும். அப்ப நீங்கள் அல்லாஹுவை குறைகளில் இருந்து, அழுக்குகளில் இருந்து, அவனுக்கு தகுதியற்ற தன்மைகளில் இருந்து அவனை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி சுப்ஹானல்லாஹ் என்று நீங்கள் அவனை துதிக்கும் போது என்ன அங்கே அர்த்தம்? யா அல்லாஹ், உனக்கு ஷிர்க் செய்வதிலிருந்து, உன்னை நிராகரிப்பதிலிருந்து, நயவஞ்சகத்திலிருந்து, இன்னும் உன் விஷயத்திலே என் ஈமானை கரைபடிய வைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலிருந்தும் என்னை நீ சுத்தப்படுத்து, குணப்படுத்து என்ற துஆ உள்ளே இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன ஒரு துஆவும் உள்ளே இருக்கிறது? யா அல்லாஹ், அழுக்கு நிறைந்த அடியானாகிய என்னையும் நீ சுத்தப்படுத்து, என்னையும் நீ சுத்தப்படுத்து. எந்த விஷயத்திலே சுத்தப்படுத்துவது? ஈமான் விஷயத்திலே. எந்த விஷயத்திலே சுத்தப்படுத்துவது? அஹ்லாக்குடைய விஷயத்திலே. புரியுதுங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஃபஇன்னகும் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன், நீங்கள் ஒரு செவிடனை பிரார்த்திக்கவில்லை, நீங்கள் ஒரு செவிடனை நினைவு கூறவில்லை, நீங்கள் ஒரு தூரமானவனை, உங்களை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பிரார்த்திக்கவில்லை.
அப்ப அல்லாஹு தஆலா நம்மை விட்டு தூரமாக இல்லை, நமது செயல்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டதாக இல்லை. அப்படி இருந்தால் தானே கத்தி கத்தி அவனை நாம் அழைப்பதற்கு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது 186வது வசனத்திலே وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என் அடியார்கள் என்னை அழைத்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் மிக அருகாமையில் இருக்கிறேன், அழைப்பவரின் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன் அவர் என்னை அழைக்கும் போது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், நன்கு கேட்கக்கூடிய நன்கு பார்க்கக்கூடிய ஒருவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள், அதாவது அல்லாஹ்வை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எந்த ஒரு அசைவின் சப்தமும், ஒரு சின்ன பொருள் இப்படி அசைச்சா கூட இந்த சப்தத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எந்த ஒன்றும் அது எவ்வளவுதான் இருளிலே எவ்வளவுதான் மறைந்திருந்தாலும் சரி அதையும் அவன் துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறான். தனது படைப்புகளை விட்டு அவன் அவ்வளவு தூரத்தில் இருந்தால் கூட அந்த தூரம் நமக்குத்தானே தவிர அல்லாஹ்விற்கு அல்ல. அல்லாஹுடைய பார்வை அதற்கு மிக அருகாமையில் இருக்கிறது, அல்லாஹுடைய செவி அதற்கு மிக அருகாமையிலே இருக்கிறது. அப்ப இந்த ஒரு சிஃபத்தை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் மனதிலே கொண்டு வரும்போது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பாவம் செய்ய மாட்டோம். ஒன்று செய்வோமா? இரண்டாவது, அல்லாஹ்வின் மீது நமக்கு அளப்பெரிய நம்பிக்கை ஏற்படும், யக்கீன் ஏற்படும், உறுதி ஏற்படும். ஏன்? எந்த ரப்பை நாம் வணங்குகிறோமோ அந்த ரப்பு எனக்கு அருகாமையிலே இருக்கிறான், நான் அவனது அடிமை, என் எஜமானன் எனக்கு பக்கத்திலே இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் கேட்கின்ற தேவைகளை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் மீது முஹப்பத்தும் அல்லாஹ்வின் மீது தவக்குலும் ஏற்படும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். அப்ப சென்ற வார வகுப்பிலும் கூட நாம் இதற்கு மேலதிகமான சில விளக்கங்களை சொன்னோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷிகளை, அந்த முஷ்ரிக்குகளை பழிக்கும் போது, நீங்கள் கேட்காத பார்க்காத சிலைகளை வணங்குகிறீர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பழித்து கூறுகிறார். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களது தந்தையையும் தங்களது சமுதாய மக்களையும் பழித்த போது அவர்கள் கூறிய அந்த அழைப்பிலே எதை முன்வைத்தார்கள்? நீங்கள் எந்த சிலையை வணங்குகிறீர்களோ அந்த சிலை பார்க்கிறதா உங்களை? நீங்கள் கேட்டால் அந்த நீங்கள் அவர்களிடத்தில் பிரார்த்தித்தால் அந்த சிலை உங்களது பிரார்த்தனையை கேட்கிறதா என்று செவிட்டுத்தன்மையையும் குருட்டுத்தன்மையையும் அந்த சிலைகளின் பலவீனம் என்று அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னிறுத்தி, செவிடாகவும் குருடாகவும் இருப்பது, பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சக்தியற்றதாக இருப்பது எப்படி வணங்க தகுதியான ஒன்றாக ஆகும் என்று பழித்து சொல்லியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய ஆதாரத்தில் ஒன்றாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஒரு முஸ்லிம் தனது ரப்பை சமீ பசீர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் எப்படி ஒரு மூமினாக இருப்பான்? புரியுதுங்களா? ஒரு முஷ்ரிக் அவன்தான் பார்க்காத கேட்க சக்தி இல்லாத ஒரு சிலைகளை வணங்குகிறான். ஆனால் ஒரு முஃமினோ பார்ப்பதற்கு சக்தி உள்ள, கேட்பதற்கு சக்தி உள்ள ஒரு ரப்பை, ஒரு அல்லாஹ்வை அவன் வணங்குகிறான். அப்போ ஒரு மூமினுடைய ஈமான் இப்படி இருக்க வேண்டும். இதைத்தான் சென்ற வாரத்திலும் நாம் பார்த்தோம். இப்ப அடுத்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கூற்றை நாம் சென்ற அமர்விலே பார்த்தோம். அந்த ஹவுலா பின்த் சாலபா வந்து பேசுகிறார்கள். பேசும்போது அவ்வளவு ரகசியமா ரசூலுல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டு அவர்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள், நான் எனது பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன். அப்ப அதில் பாதிதான் கேட்கிறது யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பாதி கேட்கவில்லை. அல்லாஹ் வானத்திலிருந்து வசனத்தை இறக்கி விட்டான் என்ற ஒரு சம்பவத்தை படித்தோம் அல்லவா? இங்கே பாருங்க, அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டு வராரு,
அங்க ஹவுலா பின்த் ஸஅலபா அவர் வாய்க்குள்ளார சொல்லிட்டு வரார். இப்படி நம்ம என்ன அங்க போனோம், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு வாய்க்குள்ளார பேசுறது. இன்னொன்னு வாய் மூடி இருக்குது, மனசுக்குள்ளார பேசுறது. இங்கே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஅனா அகூலு ஃபீ நஃப்ஸி, ஹதீஸுடைய வார்த்தை எப்படி வருகிறது? அபூ மூஸா அஷ்அரி சொல்கிறார்கள், வஅனா அகூலு ஃபீ நஃப்ஸி, என் மனதுக்குள் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று. அப்ப திக்ரில் இதுவும் ஒரு வகை. ஒரு வகை என்ன? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், தான் சொல்வது தனக்கு கேட்கும் விதமாக நாவுகளை அசைத்து வாய்க்குள் சப்தம் இருக்கும்படியாக சொல்வது. தொழுகையில ஓதுறது போல, தொழுகையில நம்ம சிர்ர ரகசியமா ஓதுறதுன்னு சொல்லுவோம்ல, அது எப்படி? வாய் அசையும், நாவு அசையும், உச்சரிப்பு வெளியே வரும், நம்ம வாய்க்குள்ளார சப்தம் இருக்கும், அதிகப்படியா நம்ம காது வரைக்கும் சப்தம் கேட்கும். பக்கத்துல ரொம்ப ஒருத்தர் ஒட்டி காது கொடுத்தாதான் அவருக்கு கேட்கும், அப்படி இல்லைன்னா கேட்காது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சப்தத்தையும் அல்லாஹ் கேட்டு விட்டான். யாருடைய? ஹவுலா பின்த் ஸஅலபாவுடைய அந்த சப்தத்தையும் கேட்டான். இங்கே எப்படி? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டு வருகிறார், வஅனா அகூலு ஃபீ நஃப்ஸி, என் மனதுக்குள் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு அறிவிச்சிட்டான். நபியே சொல்லுங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் உடைய சிறப்பை. இது ஒரு சாதாரண திக்ர் கிடையாது, இது ஒரு சாதாரணமான திக்ர் துஆ கிடையாது. இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களிலே கஜானாக்களிலே உள்ள ஒரு திக்ராகும், சொர்க்க கஜானாக்களில் உள்ள ஒரு திக்ர் துஆவாகும் இது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது அபூ மூஸா உள்ளத்திலே என்ன சொல்கிறார் என்று. அல்லாஹ் நபி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து நபி அவர்கள் அதன் சிறப்பை சொல்கிறார்கள். அபூ மூஸா, அப்துல்லா, நீ சொல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று. சரி, இப்ப இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதுக்கு என்ன அர்த்தம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹால யஹூலு ஹவுலன், அதாவது சேஞ்சஸ், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது, திரும்புவது. குவத்த என்றால் பலம், ஆற்றல், திறமை, வலிமை பெறுவது. அப்ப ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற முடியாது, எந்த ஒன்றையும் செய்வதற்கு சக்தி பெற முடியாது அல்லாஹ்வை கொண்டே தவிர. அதாவது இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது முழுக்க தனது எஜமானனிடத்தில் சரணடைந்து தன்னை ஒரு அடிமையாக்கி முழுமையான பணிவை வெளிப்படுத்தி, நீதான் எனக்கு, உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியே கிடையாது என்று அவரிடத்தில் தன்னை ஒப்படைத்து விடுவக்கூடிய அந்த கருத்து ஆழத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது. அப்ப எனக்கு எந்த சக்தியும் இல்லை அல்லாஹ், உன்னை கொண்டே தவிர. நீ எனக்கு சக்தியை கொடுத்தால் நான் சக்தி பெற முடியும், நீ என்னை படிக்க வைத்தால் நான் படிக்க முடியும், நீ எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அதற்குரிய காரியங்களை லேசாக்கினால் என்னால் திருமணம் செய்ய முடியும், நீ எனக்கு ரிசுக்கு கொடுத்தால் நான் ரிசுக்கை அடைய முடியும், நீ எனக்கு ஆடையை கொடுத்தால் ஆடையை நான் அடைய முடியும். அப்ப நீ கொடுப்பதுதான் எனக்கு. எனது தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வருவது, உயர்ந்த நிலையிலிருந்து அதை விட உயர்ந்த நிலைக்கு செல்வது, பாவத்திலிருந்து நேர்வழியின் பக்கம் வருவதும், வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் வருவதும், தீமையிலிருந்து நன்மையின் பக்கம் வருவதும், எந்த ஒரு நல்ல மாற்றங்களும் சரி உன்னை கொண்டே தவிர இல்லை அல்லாஹ். அப்ப இது பெரிய ஒரு ஈமானுடைய ஒரு ஃபில்டர், ஈமானை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஃபில்டர். நமது ஈமானிலே பெருமை வந்து விடுவதை விட்டும், நமது ஈமானிலே நம்மை பற்றி பெரிதாக கருதுவதை விட்டும், நமது ஈமானிலே நமது செயல்களை பற்றி நம்மே பெருமிதம் கொள்வது, இப்படிப்பட்ட அந்த நோய்கள் ஈமானில் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சிகிச்சை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று இருக்கிறது.
அப்ப இது அதிகமா சொல்ல சொல்ல நமது இபாதத்தை கொண்டு நம்ம பெருமை அடிக்க மாட்டோம். ஏன்? இந்த இபாதத்தை அல்லாஹ் உடைய அருளை கொண்டுதான் நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல எந்த ஒன்றை நீங்கள் சாதிச்சுட்டாலும் சரி, ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிச்சீங்க, பிறரால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க செய்தீங்க, மக்கள் எல்லாம் உங்களை புகழ்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நான் இதை செய்யவில்லை, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நான் அங்கே இல்லை, அல்லாஹ்வுடைய உதவிதான் அங்கே. அதே போல ஒரு பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பாவத்தினுடைய சூழ்நிலையில போய் சிக்கிட்டு அல்லாஹ் உடைய அருளால நீங்க பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்துட்டீங்க. அப்போ நம்முடைய திறமையால, நம்முடைய தக்வாவுனால நம்ம அந்த பாவத்தை விட்டுட்டோம், பெருமை பேச முடியாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் என்னை பாதுகாக்கவில்லை என்றால் நான் அந்த பாவத்திலே விழுந்திருப்பேன், சிக்கியிருப்பேன். அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கவில்லை என்றால் நான் அந்த பாவத்திலே சிக்கி அழுக்காகி இருப்பேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப ஈமான், இஸ்லாம், தக்வா, இல்மு, செல்வம், பதவி, இந்த இப்படி எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் சரி, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நமக்கு கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தாக்கத் இல்லாமல் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நாம் பணிந்து நம்மை அவனது அடிமை என்பதை வெளிப்படுத்தி அவனை கொண்டுதான் யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்தாதான் என்ற ஒரு அந்த ஈமானின் உயர்ந்த ஒரு தரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துஆ, ஒரு திக்ர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் நீ எனக்கு என் உள்ளத்திற்கு தக்வாவை கொடு. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா, என் உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து. فإنك أنت خير من زكاها, நீதான் உள்ளத்தை சுத்தப்படுத்துபவர்களிலேயே சிறந்த முறையில் சுத்தப்படுத்தக்கூடியவன். அல்லாஹும்ம லா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி, யா அல்லாஹ் ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட நீ என்னை என் பக்கம், நீ என்னை என்னிடத்திலே விட்டு விடாதே, நீனே பார்த்துக்க உன் காரியத்தை, இப்படி நீனே உன்னை நீ பார்த்துக்கொள் என்று நீ என்னை விட்டு விடாதே அல்லாஹ், நீ என் பக்கம் என்னை சாட்டி விடாதே, நான் பலவீனமாகி விடுவேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பணிந்து தனது பலவீனத்தை ஒப்புக்கொண்டு தனது எஜமானனுடைய முழுமையான வல்லமையை, எப்படி கவனிங்க, பணிந்து தனது பலவீனத்தை ஒப்புக்கொண்டு தனது ரப்புடைய பலத்தை வல்லமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இக்ரார் என்றால் அந்த, அதாவது நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்புதல் சொல்ற பாருங்க, அதான் இக்ரார். அந்த ஒரு திக்ரு தான், துஆ தான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது என்றால் நம்மளை பெருசா நினைக்கும் போது பிரச்சனை, நாமே பெரிதாக நம்மை நினைக்கும் போது அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வை பெரியவனாக, அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைக்கவில்லை என்றாலும் அங்கே பிரச்சனை. அப்ப இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் ஆகி விடுகிறது. தன்னை பெரியதாக மதிப்பதிலிருந்தும் அடியானை பாதுகாத்து விடுகிறது, அல்லாஹ்வை மறப்பதிலிருந்தும் பாதுகாத்து அல்லாஹ்வின் வல்லமையை அவனுக்கு நினைவூட்டி விடுகிறது. இப்ப அடுத்து போற பாருங்க. அப்புறம் இந்த ஒரு ஹதீஸிலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு சமீஅ், பஸீர், கரீம் இந்த மூன்று சிஃபத்துகளை கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ் என்பவன் வெறும் உள்ளமையை கொண்டு உள்ளவன் மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு உள்ளமை தான் இருப்பது போன்று அல்லாஹ்விற்கு சிஃபத்துகள், பண்புகளும் இருக்கின்றன. அல்லாஹ்விற்கு சிஃபத்துகள், பண்புகளும் இருக்கின்றன. அந்த பண்புகள் நமது கற்பனையின் அடிப்படையில் அல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிய அடிப்படையிலே. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்
அல்லாஹ்விற்கு சொன்ன பண்புகளில் உள்ள பண்புகள் தான் சமீ', அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அப்ப கேட்கக்கூடியவன் என்றால் சப்தங்களை கேட்கிறான், நமது துஆக்களை கேட்கிறான். அது போன்று கேட்கக்கூடியவன் என்றால் அங்கீகரிக்கிறான், ரெண்டுமே அர்த்தம். அது போல ஏற்றுக்கொள்கிறான், பொருந்திக் கொள்கிறான் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அப்ப கேட்குதல் என்பது எல்லா தன்மையிலும் அல்லாஹ்விற்கு முழுமையாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. புரியுதா? இப்ப சமீ அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்றாங்க. எப்போது சொல்கிறோம்? ருக்குவிலிருந்து எழும்போது சொல்கிறோம். அதற்கு என்ன பொருள்? ருக்குவுல போய் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி அப்படி அல்லாஹ்வை நாம் துதித்து புகழுகிறோம். அது அப்படி புகழ்ந்து விட்டு சமீ அல்லாஹு லிமன் ஹமிதான் சொல்லி எந்திரிக்கிறோம். அல்லாஹ் அவனை புகழ்ந்தவர்களின் புகழ்ச்சியை கேட்டான், அதுக்கு அர்த்தம். அப்ப கேட்டான் என்றால் என்ன அர்த்தம்? அதை அவன் அங்கீகரித்துக் கொண்டான். இந்த இடத்துல புரியுதா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது துஆவை கேட்பான். அப்ப கேட்பான் என்றால் இங்க ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன? நான் என்ன சொன்னேங்கிறதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டுக்கொண்டான், செவிமடுத்துக் கொண்டான், அதை அங்கீகரிக்கவும் செய்வான், அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்வான். புரியுதுங்களா? அப்ப இந்த கேட்பது பார்ப்பது என்பது அல்லாஹ்வுடைய தகுதிக்கு முரணான சிஃபத்து கிடையாது. அதான் முக்கியம். இந்த இதெல்லாம் கருத்து நம்ம சொல்லிட்டு வந்ததுன்னா ஈமானுக்கு சம்பந்தப்பட்ட கருத்து தான். குறிப்பா இந்த பாடத்தோட சம்பந்தப்படுத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? சிலர் கூறுவது போல, அந்த ஜஹ்மியா என்ற ஒரு கூட்டம் சொல்வது போல சமீ பசீர் கேட்பது பார்ப்பது என்ற ஒரு சிஃபத்தை அல்லாஹ்விற்கு சொல்வது இது அவனுக்கு குறையை ஏற்படுத்துவதாக ஆகிவிடும் என்று அவர்கள் கூறுவது தவறு. மாறாக கேட்பது பார்ப்பது என்ற அந்த சிஃபத்தை அல்லாஹ்விற்கு நாம் சொல்வது இது அவனுக்கு நிறைவை ஏற்படுத்தக்கூடியது, அவனுக்கு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய சிஃபத். இது இல்லாமல் இருப்பதுதான் குறைவு, இது இல்லாமல் இருப்பதுதான் இது ஒரு இலக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஹதீஸோட இன்னைக்கு போதும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.